ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 9.2ல் 5வது கணக்கு பார்க்கலாம். 1500 குடும்பங்களில் அவர்கள் வீட்டில் உள்ள பணிப்பெண்கள் பற்றிய தரவுகள் திரட்டப்பட்டு பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது மொத்தமாக 1500 குடும்பம். இப்போ இந்த குடும்பத்தில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் பற்றிய தரவுகள் நம்மளுக்கு தந்திருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பணிப்பெண்கள் வகைகள். இங்கே பணிப்பெண்களோட வகைகள் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது குடும்பங்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. பகுதி நேரம் மட்டும் வேலை செய்கிறவங்க மொத்தமாக 860 குடும்பங்கள்ல வேலை செய்யறாங்க. இனி முழு நேரம் மட்டும் வேலை செய்யறவங்க மொத்தமா 370 குடும்பங்கள்ல வேலை செய்யறாங்க. 2 வகை பணிப்பெண்கள், அதாவது பகுதி நேரமும் முழு நேரமும் வேலை செய்யறவங்க, இவங்க தான் 2 வகை பணிப்பெண்கள். மொத்தமா 250 குடும்பங்கள்ல வேலை செய்யறாங்க. இங்க நம்மளுக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. தீர்வு எப்பவுமே மொத்த எண்ணிக்கையை நம்ம என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்மளுக்கு மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1500. அதான் எழுதியிருக்கேன், மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை. மொத்த எண்ணிக்கையை நீங்க எப்பவுமே என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். எவ்வளவு? 1500. இனி கொஸ்டின்ல என்ன கேட்கிறாங்களோ அதை ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். பாருங்க, சமவாய்ப்பு முறையில் ஒரு குடும்பம் தேர்ந்தெடுக்கப்படும் போது அக்குடும்பம் 2 வகை பணிப்பெண்களும் வைத்திருக்க நிகழ்தகவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1500 குடும்பத்துல ஒரு குடும்பத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய குடும்பத்துல 2 வகை பணிப்பெண்களும் இருக்கணும். அதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இதை தான் நீங்க ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். பாருங்க, 2 வகை பணிப்பெண்களை வைத்திருக்கும் குடும்பங்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி. இனி இதோட எண்ணிக்கையை என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். பாருங்க, 2 வகை பணிப்பெண்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 250. 2 வகை பணிப்பெண்கள் 250. அப்ப எழுதிக்கலாம் 250. இப்ப நிகழ்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கலாம். நிகழ்தகவு ஃபார்முலா என்னது? P of A is equal to N of A divided by N of S. ஓகே, N of A யோட மதிப்பு என்னது? 250 டிவைடட் பை N of S ஓட மதிப்பு என்னது? 1500. இப்போ இந்த 0 கேன்சல். இனி 5ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 5 25, அப்புறம் 3 15. பாக்கி இந்த 0 திரும்பவும் 5ஆம் எப்படி போகும்? 4 5, 6 30. ஓகேங்களா? இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி 1 இருக்கு, கீழே 6 இருக்கு. இதுதான் P ஆஃப் ஏயோட மதிப்பு. இனி செகண்ட் சப்டிவிஷன், பகுதி நேர பணிப்பெண் வைத்திருக்க நிகழ்தகவு காண்க. அதாவது நம்ம ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த குடும்பத்துல பகுதி நேரம் மட்டும் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் இருக்க நிகழ்தகவு என்ன, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி உள்ளதை ஏ அப்படின்னு எடுத்திருக்கனால இதை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். பி எழுதியிருக்கேன் பாருங்க, பகுதி நேர பணிப்பெண்களை வைத்திருக்கும் குடும்பங்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி. இப்படி எழுதிக்கணும். இனி இதோட எண்ணிக்கையை என் ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? பகுதி நேர பணிப்பெண்கள் பாருங்க, பகுதி நேர பணிப்பெண்கள் 860. அதை எழுதிக்கலாம் 860. ஓகே, இனிமேல் நிகழ்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா நிகழ்தகவு. இங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா பி அப்படின்னு எடுத்திருக்கனால ஃபார்முலா எழுதும்போது P ஆஃப் பி அப்படி தான் எழுதிக்கணும். இனி என் ஆஃப் பி இங்கே என்ன எழுதுறீங்களோ அதுதான் இங்கே எழுதணும். சரிங்களா? டிவைடட் பை என் ஆஃப் எஸ், அது மாறாது. என் ஆஃப் பியோட மதிப்பு 860 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 1500. இப்போ இந்த 0 கேன்சல். இனி 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 4 2 8, 3 2 6. இனிமே 15ல் 2 7 வாட்டி இருக்கு, 7 2 14. பாக்கி 1. இப்போ இது 10 ஆயிடும். அப்போ I 2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி 43, கீழே 75. இதுதான் P ஆஃப் பியோட மதிப்பு. சரிங்களா? இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பணிப்பெண் வைத்திருக்காமல் இருக்க நிகழ்தகவு காண்க. அதாவது ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த குடும்பத்துல பணிப்பெண்களே இருக்கக்கூடாது. அதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதை பி அப்படின்னு எடுத்திருக்கிறதுனால இதை சி அப்படின்னு எடுத்துக்கலாம். சி எழுதியிருக்கேன் பாருங்க, பணிப்பெண்களை வைத்திருக்காமல் உள்ள குடும்பங்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி. இப்போ இதோட எண்ணிக்கையை என் ஆஃப் சி அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம இந்த கொஸ்டின்ல பணிப்பெண்களே இல்லாத குடும்பங்களோட எண்ணிக்கை கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 1500ல இருந்து பணிப்பெண்கள் வேலை செய்யக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கை இது மொத்தத்தையும் கழிக்கணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 1500 கழிக்கிறதுனால மைனஸ். இனிமே ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 860. இனி திரும்பவும் கழிக்கணும். 370 கழிக்க போறீங்க. அடுத்ததும் கழிக்கணும். என்னது? 250 கழிக்கிறதுனால மைனஸ். இனிமே 1500. இந்த 3 நம்பர்லையும் மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் குறியீடை போட்டு இந்த 3 எண்ணத்தையும் கூட்டிட்டாலே போதும். கூட்டுறேன். 860, 370, 250. இங்கே மொத்தமாக 0, அதனால 0ன்னு எழுதிக்கலாம். இனி 6 7 கூட்டினா 13, 13க்கு கூட 5 கூட்டினா 18. அப்போ 8 பாக்கி 1, 8 1 கூட்டினா 9, 9க்கு கூட 3 கூட்டினா 12, 12க்கு கூட 2 கூட்டினா 14. அப்போ கூட்டினா என்ன கிடைக்குது? 1480.
இனி நடுவில் மைனஸ், அப்போ கழிக்கணும். 1500 இருந்து 1480 கழிக்க போகிறோம். 0லேருந்து 0னா 0 தான். இனி கடன் வாங்கலாம். இது 10 ஆயிடும், இது 4 ஆயிடும். 10லேருந்து 8 கழிச்சா 2, 4லேருந்து 4 கழிச்சா 0, 1லேருந்து 1 கழிச்சா 0. முன்னாடி இருக்கக்கூடிய 2 0 வேண்டாம். அப்போ என்னது இருக்கு? 20. இதுதான் என் ஆஃப் சியோட மதிப்பு. இனிமேல் நிகழ்தகவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். நிகழ்தகவு பி ஆஃப், இங்கே சி அப்படின்னு எடுத்துருக்கிறதுனால இங்கே நீங்கள் சின்னு எழுதிக்கணும். என் ஆஃப் சி, சரிங்களா? இங்கே சினா இங்கேயும் சி தான். அடுத்த என் ஆஃப் எஸ். ஓகே, என் ஆஃப் சியோட மதிப்பு என்னது? 20 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 1500. இப்போ இந்த 0 கேன்சல். இனி ரெண்டாம் வாய்ப்பாடு. 2 2, 7 2 14, பாக்கி 1. இப்போ இது 10, அப்போ I2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே 1, கீழே 75. இதுதான் பி ஆஃப் சியோட மதிப்பு. சரிங்களா? இவ்வளோ தான் அந்த சம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.